ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து நிறைய பேருக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் பயப்படுவாங்க. ரீசன், நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோம்னா மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்காக தமிழில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்லேருந்துமே நம்ம வரலாம். பேசிக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருப்போம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட். ஸோ வாட் இஸ் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லி கேட்டாலே, there are 26 letters in English. A to Z are called alphabet அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆல்ஃபபெட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து படிச்சிருப்போம். த லெட்டர் ஆஃப் த ஆல்ஃபபெட் இது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், A to Z. ஸோ தென் செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லெட்டர்ஸ் படித்து முடித்ததுமே நம்ம என்ன படிப்போம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் வந்து படிப்போம். அப்படி தானே? ஸோ வாட் இஸ் வேர்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, word is a group of letters make a word that expresses a particular meaning. Okay, அதாவது குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டை வந்து மேக் பண்ண முடியும். அதுவும் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு மீனிங்கை வந்து என்ன செஞ்சுருக்கோம், அந்த வேர்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சன். சரியா? சன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம், குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் மேக் அ வேர்ட் சொல்லி பார்த்துருக்கோம். அப்போது இங்கே 1 2 3 3 லெட்டர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு, சேர்ந்துருக்குது. 3 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு வார்த்தையை உருவாக்குது. ஸோ இதில் வந்து சன் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி தானே? அதில் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அது ஒரு பெயர் மீனிங். அப்படி தானே? பெயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அது வந்து ஒரு மீனிங். ஓகே. ஸோ ஃப்ளார் அப்படி சொல்லி எடுத்துக்கிடும்போது FLOWER. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6. ஸோ 6 லெட்டர்ஸ் என்ன செஞ்சுருக்குது, ஒரு வேர்டை வந்து உருவாக்கியிருக்குது. ஸோ இந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா, வேர்டை வந்து நம்மளை மேக் பண்ண முடியும். ஸோ இங்கே இதுதான் வந்து என்னது, வேர்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சென்டென்ஸ் மூவ் பண்ணலாம். வாட் இஸ் சென்டென்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் make a sentence. It gives complete meaning. ஓகேயா? ஸோ வேர்ட் பார்க்கும்போது குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் மேக் அ வேர்ட்னு பார்த்தோம். ஆனால் வாட் இஸ் சென்டென்ஸ் பார்க்கும்போது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேக் அ சென்டென்ஸ். அதாவது குரூப் ஆஃப் நிறையா வார்த்தைகள் கொண்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸை வந்து உருவாக்குவோம். அதுவும் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டான மீனிங் வந்து என்ன செய்யும், கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஓகேயா? இங்கே வந்து த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ இங்கே வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 6 வார்த்தைகளை கொண்டு ஒரு வாக்கியத்தை நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம்னா உருவாக்கியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னது, சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.